யாரா அது எனக்கு போட்டியா? பாத்திரலாமா? இது வாட்ஸ்அப்போட மைண்ட் வாய்ஸுங்க. சிங்கிளா சுத்திட்டு இருந்துச்சு. இதுக்கு போட்டியா எக்ஸ் சாட் அப்படின்னு எலான் மஸ்க் ஒன்று இறக்கி விட்டுருக்காருங்க. இந்த எக்ஸ் சாட் வாட்ஸ்அப் மாதிரியே தான். இது ஆப் ஸ்டோருக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கால நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாம். சாட் ஜிபிடியவே பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். வாட்ஸ்அப் மாதிரி இதுலேயும் லார்ஜ் ஃபைல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம், வீடியோ கால், ஆடியோ கால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. அதே மாதிரி குரூப் சேட் வந்து 481 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1000 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸப்பியர் மெசேஜ் இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த மெசேஜ் இருக்காது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியாத ஒரு மெசேஜை, டிபியை எல்லாமே சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னன்னா, நாங்கள் உங்களோட சேட்டை ட்ராக் பண்ண மாட்டோம், விளம்பரங்கள் தொல்லையே உங்களுக்கு இருக்காதுங்க. நிறைய நிறுவனங்கள்ல வந்து உங்களை ட்ராக் பண்றாங்க, ஆனா நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இதுல ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டரை எக்ஸா மாத்தினதுல இருந்து எலான் மஸ்க் புதுசா யோசிச்சுட்டு இருக்காருங்க. அடுத்து எக்ஸ் மணி அப்படின்றதே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஓகே, ஆனா இந்த வாட்ஸ்அப்பை விட எக்ஸ்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரைவசி அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதனால நீங்கள் பயப்படவே வேணான்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா ஆப்புமே இப்படிதாங்க, நாங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் போக போக தான் தெரியும். இப்போ உடனே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த பயனர்களை எக்ஸ்சாட் வந்து தக்க வச்சுக்குமா அப்படின்னு தெரியல. போக போக தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பை வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்சாட்டுக்கு நீங்கள் மாறிடுவீங்களா? இல்லை எக்ஸ்சாட்டில் என்னதான் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே தான் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்கிறீங்களா? இதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். தேங்க்யூ.